90s கிட்ஸுக்கெலாம் தெரிஞ்ச ரொம்ப ஃபேவரட்டான எலந்த பழம். இந்த எலந்த பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது நாங்கள் சின்ன பிள்ளைலாம் சாப்பிட்ருக்கோம். இது எப்படி செய்யறதுக்கு, எலந்த பழத்தை நல்லா கழுவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். எலந்த பழம் வந்து நல்லா சுருங்குனுச்சுன்னா நல்லாயிருக்கும். இதுக்கும் அடுத்த ஸ்டேஜாக இருக்கணும். அப்போ இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அது கொஞ்சம் மூழ்களவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த வெல்லம் கரையட்டும். கரைஞ்ச பிறகு மண் இருந்துச்சுன்னா வடிகட்டிக்கோங்க, இல்லைனா அப்படியே சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எலந்த பழம் எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம். இந்த எலந்த பழத்தை வந்து 2 நாள் காய வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் ஒரு நாள் காய வச்சிங்கனாக்கா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் போட்டுட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு அது கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் கொதிக்கட்டும். கொஞ்சம் கிளறி மட்டும் விடுங்க அப்பப்போ. இந்த மாதிரி இருக்கும். நான் வந்து நல்லா கெட்டியாக்கிட்டேன். உங்களுக்கு ஜூஸியாக எடுத்து அப்படி உறிஞ்சி சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா இதுக்கு கொஞ்சம் முன்னாடி தண்ணியாக இருக்கும்போதே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இதுவும் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.